பூலாங்கிழங்கு, இந்த பூலாங்கிழனோட பயன்கள் சொல்லுங்க சார். சரி, இப்ப பாருங்க, கிழங்குகள் வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. அதுல ஏன் நம்ம பூலாங்கிழங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, பூலாங்கிழங்குல வந்து முகப்பொரு, அடுத்தது கரும் புள்ளிகளை போக்கக்கூடிய தன்மை இந்த பூலாங்கிழங்குக்கு இருக்குதுங்க. அது இல்லாம வேர்வை சுமல குறைக்கக்கூடிய தன்மை இந்த பூலாங்கிழங்குக்கு இருக்குதுங்க. மாசிக்காயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாசிக்காய் வந்துங்க தோல் எரிச்சலை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குதுங்க. மாசிக்காயில வந்து சித்த மருத்துவத்துல வந்து தோல் எரிச்சலை வந்து போக்கக்கூடிய தன்மை மாசிக்காய்க்கு இருக்குதுமா. சார், இந்த வெள்ளரி விதையோட பயன்கள் சொல்லுங்க சார். பாருங்க, வெள்ளரி விதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல பாருங்க, சருமத்தை வந்து மென்மையாக்கக்கூடிய தன்மை வெள்ளரி விதைக்கு உண்டு. பாருங்க, இவ்வளவு சேர்ந்ததுதான் நலுங்கு மாவு. இவ்வளவு சேர்க்கணுங்க, இதுதான் முக்கியம். பூந்தி கொட்டைங்க சார். பூந்தி கொட்டை பாருங்க, பூந்தி கொட்டை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, உடம்புல வந்து தழும்புகள் இருந்தாலும் சரிங்க, அது போக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதே மாரி தடிப்பு இருக்குது பாருங்க, தடிப்பு இருந்ததுனாலும் அதை போக்கக்கூடிய தன்மை இந்த பூந்தி கொட்டைக்கு இருக்குதுங்க. சார், வெந்தயம் சார், அந்த வெந்தயத்துல என்ன பயன் சார்? வெந்தயம் பட்டுங்க உணவுக்கு உள்ளர சாப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்தி பார்த்துருக்கிறோம். பாருங்க, தோலுக்கு வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் கே இருக்குதுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டா வச்சுக்கக்கூடிய தன்மை நம்ம வெந்தயத்துக்கு இருக்குது.